Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ நம்ம 12th மேக்ஸில் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுறது? ஸோ டைமே இல்லையே, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதை மே மந்த்லேருந்தே வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 100ல் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸோ ரெகுலராக வந்துட்டு படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, அப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இன்னுமே நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, குவார்டர்லி எக்ஸாமுக்கு கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணீங்கனாலும் இட்ஸ் ஓகே. ஆனா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க. ஸோ கடைசியில நிறைய மார்க்ஸ் வந்து நாம லூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸா இருக்கு. அதுலயும் இந்த 5 மார்க்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்டர் 5, 6, 1லாம் ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் இருக்கு. அரௌண்ட் நமக்கு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 155 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்துடும் இல்லையா? ஸோ நீங்களே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவ்வளோ 5 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், நீங்க எப்படி வந்து குயிக்கா கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி வந்து டார்கெட் வச்சு படிக்கணுங்கிறது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 12th மேக்ஸில் டாப் 35 மார்க்ஸ் டெஃபினட்டாக இந்த 5 மார்க்ஸை பார்த்துக்கோங்க. இந்த 5 மார்க் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க, சரியா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முன்னூற்று வருஷம். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 கொஷின் பேப்பர்ஸை வச்சு பார்த்து ஸோ அதுலேருந்து ஒரு டாப் 30 கொஷின்ஸை எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மார்க்ஸுக்கு நமக்கு தேவையானது என்ன? கான்செப்ட் தெரியணும், அதில் சால்வ் பண்ண வேண்டிய மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் 5 மார்க்ஸில் கான்செப்ட்ஸ் தெளிவாக பாருங்க அண்ட் மெத்தட்ஸ் வந்து பாருங்க, சரியா? சோ இந்த டாப் 35 மார்க்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க பாக்குறீங்க அப்படினாலும் சோ இந்த கிரைட்டீரியா தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 1.34 and yes, so the next exercise 1.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ஒன், சரியா? சோ எக்ஸசைஸ் 1.6ல 2 and 3, எக்ஸசைஸ் 1.7ல 2, சரியா? சோ இந்த 5 क्वेश्चंस வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. டெஃபினட்டா இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்டுருவாங்க. என்னடா அவ்வளோ 5 மார்க்ஸ்ல இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும். சோ டெஃபினட்டா இந்த 5 மார்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க, சரியாப்பா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவீங்க தெரியுமா? நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சோ அந்த ப்ராப்ளம்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா கேட்பாங்க, சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 2. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டோட்டலாக 5 எக்ஸசைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இந்த 5 ப்ராப்ளம்ஸை குவிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, நம்ம LHS = RHS வந்து ப்ரூவ் பண்ணிடலாம், எப்படியாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைப்போம். பட் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கிளியரா வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 3ல இருக்கிற கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள்ல 3.15 அண்ட் எக்ஸசைஸ் 3.1ல 10th ப்ராப்ளம், 3.5ல 7th ப்ராப்ளம், சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்ஸும் வந்து கம்மி தான். இதுலலாம் மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லையா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம மேஜர் மிஸ்டேக் பண்ணுவோம். லைக் இங்கே தான் மைனஸ் இருக்கும், அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் வேல்யூ இருக்கும். டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். பட் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரியாப்பா? அடுத்தது சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.22, 4.20, 4.28. ஸோ இந்த 3 கொஷின்ஸை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இதுல இருந்து 2 மார்க் 3 மார்க்லாம் கிரியேட்டிவா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் இருக்கிறதா கேட்பாங்க. ஸோ அதை பத்தி வரி பண்ண வேணாம். ஆனால் கிரியேட்டிவ் கொஸ்டினும் அட்டன் பண்ற மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படிங்க. இதுல ஜென்ரல் ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? சைனுக்கு என்ன, காஸ்க்கு என்ன, டான்க்கு என்ன. ஸோ அந்த ஜென்ரல் ரேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறமா படிங்க. 4.2ல 6th ஒன், 4.5ல 10th கொஸ்டின், சரிங்களா? ஸோ அடுத்தது சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.21, 5.38. ஓகே, ஸோ இதுல மேக்ஸிமம் இந்த எக்ஸசைஸ் 5.5ஓட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ப்ரியரா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கலாம். 5.21 அண்ட் 5.38. ஸோ எக்ஸசைஸ் 5.2ல 8th ஒன் அண்ட் எக்ஸசைஸ் 5.5ல 3, 5, 8, 9. இதில் 5th கொஸ்டின்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் 3rd ஒன் ஆல்சோ
சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டிப்பா நமக்கு அதோட சொல்யூஷன் வந்து தெரியும். ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு ஓகே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மிஸ்டேக் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது ஃபைனல் சாப்டர் 6. ஸோ இருக்கிறதுலேயே கஷ்டமானது இந்த சாப்டர் 6 தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா லைனுக்கு என்ன ஃபார்முலா வரும், அண்ட் பேராமெட்ரிக் எப்படி, நான் பேராமெட்ரிக் எப்படி, கார்ட்டீசியன் கொடுத்தாங்கன்னா எப்படி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பக்காவா இங்க கொடுத்திருக்கிற 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. டெஃபினட்டா இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்ருவாங்க. சோ எக்ஸாம்பிள் 6.3, 6.34, 43, 44 சரியா? சோ இந்த 4 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எக்சர்சைஸ் 6.7ல 1 and 3. சோ இதுல லாஸ்ட் எக்சர்சைஸ் 6.6, 6.7, 6.8, 6.9. சோ இதுல இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. சோ அதுலயும் ப்ரேயரா 6.7ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டாப் 30 क्वेश्चंस. சோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த क्वेश्चंस சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகேவா? எஸ் கிளியர்? ஸோ இந்த क्वेश्चंस சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. அண்ட் வெரி 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 ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியுமே லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.